குட்டீஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான பனானா புட்டிங் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு சுகர் கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஒரு பேனில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சுகர் நல்லா கேரமலைஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எதில் புட்டிங் பண்ண போகிறோமோ அந்த புட்டிங் ட்ரேயில் ஊற்றி வச்சிடணும். இல்லைன்னா கேரமல் அப்படியே பேன்லேயே செட் ஆகிடும். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் ஊற்ற முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அந்த புட்டிங் ட்ரேயோட எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றுங்க. ஸோ இப்போ இதை ஒரு சைடாக வச்சுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 முட்டை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன், காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு மூடி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் நான். ஸோ வெனிலா எசன்ஸ் ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். ஸோ நம்ம அரைக்கும் போது ஏதாவது சரியாக அரையாமல் இருந்தால் இப்படி வடிகட்டும் போது நல்லா ஸ்மூத் ஒரு மிக்சராக நமக்கு கிடச்சிரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வடிகட்டினதை புட்டிங் ட்ரேயில் ஊற்றி வச்சிடலாம். ஸோ இப்போ ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. நம்ம வைக்க போகிற புட்டிங் ட்ரே தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு. ஸோ புட்டிங் ட்ரேயை வச்சுக்கோங்க. ஸோ புட்டிங் ட்ரேயை மூடுற மாதிரி ஒரு மூடி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கடாயை மூடிடலாம். ஸோ புட்டிங்கை லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். ஸோ 40 to 50 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு புட்டிங் ரெடி ஆகிடும். அது குவான்டிட்டியை பொறுத்து இருக்குது. நீங்கள் சின்ன புட்டிங் ட்ரேயில் வச்சிங்கன்னா ஒரு 20 to 30 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ இப்போது நான் ஒரு 50 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி எடுத்து பார்த்தேன். ஸோ நம்ம புட்டிங் ரெடி ஆகிடுச்சான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா, ஒரு டூத் பிக் இந்த மாதிரி சென்டரில் நீங்கள் குத்தி பார்த்து எடுத்தீங்கன்னா டூத் பிக் க்ளீனாக வரணும். ஸோ இப்போ நம்ம புட்டிங் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ டீமோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கூல் பண்ணிவிட்டு நைஃப் வச்சு சைட்லேருந்து எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி டீமோல்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட டேஸ்டியான பனானா புட்டிங் ரெடி. ஸோ கண்டிப்பாக இந்த வாயில் வச்ச உடனே கரையிற புட்டிங்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.